தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்று கூறும் தாவேக பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மற்றும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. சென்னை தலைநகர் தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அவர்களது ஊதிய உயர்வை வலியுறுத்தியும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கக் கோரியும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதுவரை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. தூய்மை பணியாளர்களை என்றால் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தீண்டாமை பார்க்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் கார் வழங்க உடனடியாக சட்டம் கொண்டு வந்த தமிழக முதல்வரே தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதார கோரிக்கையாக பஞ்சமர் நிலங்களை மீட்டுத்தர உங்களால் ஏன் சட்டம் கொண்டு வர முடியவில்லை? தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை நிலங்களை மீட்க உங்களால் ஏன் சட்டம் கொண்டு வர முடியவில்லை? தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். உங்கள் ஆட்சி அமைந்து 100 நாளில் தொடர்ந்து தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கு உங்கள் அமைச்சர்களோ இல்லை முதல்வர் நீங்களோ எந்த பதிலும் கூறவில்லை. தலித் மக்களும் தலித் மக்களின் உயிரும் தாவேக அரசு மிக கீழ்த்தனமாக எண்ணுகிறதா? தொடர்ந்து தலித் மக்களின் கோரிக்கைகளை நிராகரித்து வரும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் தலித் மக்களின் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றி தராமல் அவர்களை தீண்டாமை பார்த்தால் அடுத்த கட்டமாக தலித் மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டி சென்னை தலைநகரில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.